Hey LJ family, இன்னைக்கு யூனிவர்ஸோட மெசேஜ் உங்களுக்கானது. This universe is working in your favor அப்படின்றது தான். நம்ம ஒரு முக்கியமான பணியில் வேலை பார்க்கும்போது, ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது, நம்மளோட கனவுகளில், இலக்குகளில், இல்லை ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு என்ன உங்களோட இலக்கோ, எதை நீங்கள் அடைய விரும்புகிறீங்களோ அதை நோக்கி நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். என்னடா இது, எனக்காக யாருமே இல்லையே, எனக்கு உதவுறதுக்காக யாருமே இல்லையே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேமிலி யாருமே எனக்கு எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும், எந்த ஒரு பங்களிப்புமே பண்ண மாட்டேங்கிறாங்களே, என்னோட கனவுகளுக்கு நான் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறேன், நான் மட்டும்தான் அதோட ரியாலிட்டியை என்னோட மனக்கண்ணுக்குள்ளே பார்க்குறேன், என்னோட ஃப்யூச்சரை நான் இப்போ பார்க்குறேன், அதுக்கு எல்லா வேலை பார்க்கவும், எல்லா எஃபர்ட் போடவும் நான் ரெடியாக இருக்கேன், ஆனால் அதை மற்றவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு தாட், அந்த ஒரு ஃபீலிங் நமக்குள்ள கண்டினியூஸாக இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி நீங்கள் இந்த மொமெண்ட் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்ஸோட மெசேஜ், திஸ் யூனிவர்ஸ் இஸ் ஒர்க்கிங் இன் யோர் ஃபேவர். உங்களோட ட்ரீம்ஸை ரியலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அதே அளவுக்கு, அதே உத்வேகத்தோட இந்த யூனிவர்ஸும் உங்களோட கனவுகளை நிஜமாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கு. அதுக்காக எல்லா வேலைகளையும் பார்த்துட்ருக்கு. நிறைய நேரங்களில் நான் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது, இல்லை என்னோட பர்சனலாக எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும்போது, இது நம்மளோட லைஃப்பில் வரணும் அப்படின்னு ஆசைப்படும் போது நம்ம கண்ணு முன்னாடி தோன்றதெல்லாம், நான் இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டேன், இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணிட்டேன், எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது இவ்வளோ தான், அது எல்லாத்தையும் நான் பண்ணி பார்த்துட்டேன், இதுக்கு மேலே எதுவுமே நான் பண்ணுறதுக்கு இல்லை, இதுக்கு மேலே எனக்கு யார் இருக்கா ஹெல்ப் பண்ணுற அப்படின்ட்டு அந்த ஒரு இதுக்கு மேலே எனக்கு யாரும் இல்லைன்ற ஒரு நிலையை தான் நம்ம அடையிறோமே தவிர, எனக்காக ஒரு அமேசிங்கான ஃப்ரெண்ட் இருக்காங்க. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆற்றலும் சக்தியும் வாய்ந்தவங்க என்னோட ட்ரீம்ஸ்க்காக, என்னோட கனவுகளை நிஜமாக்குறதுக்காக என் கூட தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க எனக்காக எல்லா பங்களிப்பையும் செஞ்சுட்டு இருக்காங்க. எப்போ நீங்கள் அந்த ஒரு ஸ்கார்சிட்டி மைண்ட் செட், எனக்கு நீ யாருமே இல்லை, நான் மட்டும்தான் எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்லேருந்து எனக்காக ஒர்க் பண்ண ஒரு அமேசிங்கான ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட் எல்லா ஆற்றலும் நிறைஞ்சவங்க, அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க, அவங்களால முடிச்சு தர முடியும் அப்படின்ட்டு ஒரு அபண்டன்ஸை நோக்கி திருப்பும்போது நம்மளோட ட்ரீம்ஸை அதை நோக்கி நடக்கிறதுக்கு நமக்கு வலு கூடுது. நம்ம ட்ரீம்ஸ் ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணினாலுமே, எனக்காக எனக்கு முன்னாடி போய் யாரோ ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க, என் கூட சேர்ந்து தோளோட தோளாக நடக்கிறதுக்கு என்னை விட சக்தி வாய்ந்த ஒரு பவர் என் கூட எப்போவுமே வந்துட்டே இருக்குது அப்படின்ற இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்கில் நீங்கள் அடிக்கடி மூழ்கி இருக்கும்போது உங்களுக்கு உங்களோட ட்ரீம்ஸை நோக்கி தொடர்ந்து நடை போடுறதுக்கான எல்லா ஸ்ட்ரென்த்துமே தொடர்ந்து கிடைச்சிட்டே தான் இருக்குது. என்னால் முடியுமா அப்படின்ற ஃபீலிங் நம்மளுக்கு எப்போ தெரியுமா வரும்? ஐயோ, நான் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் கிடையாது, என்னால் முடிகிற வரைக்கும் நான் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டேனே அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும்போது தான். அப்போ நம்ம என்ன நினச்சிப்போம் அப்படின்னா, எல்லாத்தையும் நான் தான் பண்ணணும், எல்லாத்துக்குமே என்னோட உடல் உழைப்பையும் மன உழைப்பையும் கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் நம்மளையே போட்டு வருத்திப்போம். அதனால தான் நம்ம ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். என்னடா இதை ரொம்ப ஆசைப்படுறோமே, நம்ம இதுக்காக எல்லா வேலைகளையுமே செய்கிறோமே, ஆனால் இது நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணுவோம். ஆனால் ஓகே, லெட் மீ சரண்டர், நான் லெட் கோ பண்ணுறேன், என்னோட மனசில் இருக்க கவலைகளை எல்லாத்தையும் விட்டுடுறேன், அண்ட் என்னை விட பெரிய சக்தி கிட்ட, இந்த ஒரு மிகப்பெரிய பிரபஞ்சம், இல்லை கடவுள், நீங்கள் என்ன பேர் வச்சு கூப்பிடுறீங்களோ இந்த சக்தி கிட்ட இந்த ஒரு விஷயத்தை நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்ட்டு அதை சரண்டர் பண்ணும்போது அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த ஈகோ நானே பண்ணணும், எல்லா கண்ட்ரோலும் என்கிட்டயே இருக்கணும் அப்படின்ட்டு அந்த ஈகோ ஆங்கிள்லேருந்து நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆங்கிளுக்கு நகர்றோம். ஒரு ஸ்கார்சிட்டி மைண்ட் செட்லேருந்து நம்ம அபண்டன்ஸ்க்கு நகர்றோம். பற்றாக்குறையை பற்றியே நினைக்கிறது, என்கிட்ட இது இல்லை, அது இல்லை, இது இருந்தால் நான் இதை பண்ணியிருந்திருப்பேன், இது இருந்தால் அதை முடிச்சிருப்பேன் அப்படின்ற அந்த இல்லை அப்படின்ற மைண்ட் செட்லேருந்து என்னை விட பவர்ஃபுல்லான ஒரு சக்தி கிட்ட இதை நான் ஒப்படைக்கிறேன், எல்லாமே ஆகும் அப்படின்றத நான் நம்புறேன்னுட்டு
ஒரு அபண்டன்ஸ் பார்வைக்கு நம்ம மாறும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது அண்ட் நமக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் மெக்கானிசம் இருக்கு. பூமியை பத்தி விவரிக்கும் போது அவரோட காஸ்மோஸ்ன்ற புக்ல கார்ல் சேகன் சொன்னது, சின்ன நீல புள்ளி, இந்த பிரபஞ்சத்துல இருக்க ஒரு சின்ன நீல புள்ளி அப்படின்ட்டு தான் நம்ம பூமியை பத்தி அழகா அவர் வர்ணிச்சிருப்பாரு. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். ஸோ இந்த சின்ன நீல புள்ளியில இருக்க ரொம்ப குட்டி 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 ஆளு நம்ம இல்லையா? இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த நீ பார்த்துக்கோ, என்னால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் செஞ்சேன், நீ இதை பார்த்துக்கோ அப்படின்ட்டு சரண்டர் பண்ணும்போது நமக்கு ஓகே, நம்மளை விட இன்னும் மிகப்பெரிய சக்தியும் எனக்காக வேலை பார்க்குது அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஆனால் எப்போவுமே வந்து ஓகே நான் கனவு மட்டும் காண்டுட்டேன், எல்லாமே எனக்கு பிரபஞ்சமே நிறைவேற்றி தந்துடும், நான் எதையுமே பண்ணாமல் அப்படியே வெட்டியாக இருப்பேன் அப்படின்ட்டு இல்லாமல் உங்கள் சைட்லேயும் நீங்கள் டிசர்விங்காக இருக்கீங்களா, நீங்கள் தகுதியான ஆளாக இருக்கீங்களா அப்படின்றத உங்களை உயர்த்திக்கிறது மூலமாகவும் உங்களோட தாட்ஸை உயர்த்திக்கிறது மூலமாகவும் உங்களோட பிலீவ்ஸை உயர்த்திக்கிறது மூலமாகவும் கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கும் தொடர்ந்து கம்யூனிகேட் பண்ணுறதும் முக்கியமாக இருக்கு. உங்களோட இலக்குகளுக்கு, அது பர்சனல் ப்ரொஃபஷனல் எந்த மாதிரி இலக்காக இருந்தாலும் அதில் நீங்கள் மட்டும் ஒர்க் பண்ணல, உங்கள் கனவுகளெல்லாம் நிறைவேறதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கு இந்த பிரபஞ்சம். அதை எப்போவுமே மனசில் நினச்சிக்கோங்க. எப்போல்லாம் டவுட்ஸ் வருதோ, எப்போல்லாம் உங்கள் மனசில் ஒரு சுய சந்தேகம் எழுதோ, நம்மளோட மனசில் இருக்க சுய சந்தேகங்களே 1008 இருக்கும், அதுக்கு நடுவில் ஒரு ஃப்ரெண்டோ ஃபேமிலி மெம்பர்ஸோ வந்து வேற நல்லா எரியிற விறகுல எண்ணெயை ஊற்றிட்டு போவாங்க. அப்படிலாம் இருக்கும்போது நமக்கு கண்டிப்பா பெரிய மனக்குழப்பங்கள், பெரிய சந்தேகங்கள், நம்மளால முடியுமா, நாம இதுக்கெல்லாம் வர்த்தா அப்படின்னுட்டு தொடர்ந்து நம்ம மனசு எழுப்புற கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில், என்னோட ஃப்ரெண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க எல்லா பவரும் படைச்சவங்க, அவங்க மிகப்பெரிய சக்தி, அந்த சக்தி என் கூட இருக்கு, அந்த சக்தி எனக்காக ஹெல்ப் பண்ணுது, அந்த சக்தி என்னோட கனவுகளை நிறைவேற்றுறதுக்காக என் கூட எப்பவுமே வேலை பார்க்குது, அதை நான் நம்புறேன் அப்படின்ட்டு அந்த ஒரு நம்பிக்கையோட உங்களோட டேஸை எடுத்துட்டு போங்க. உங்களோட இலக்குகளில் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு பிரபஞ்சத்தோட மெசேஜ் இதுதான், திஸ் யூனிவர்ஸ் இஸ் ஒர்க்கிங் இன் யோர் ஃபேவர். சில விஷயங்கள்லாம் நான் கனவு காணும் போது, அதை ஆரம்பிக்கும் போது என்கிட்ட 10% கூட ரிசோர்சஸ் இருக்காது அதை நடத்தி முடிக்கிறதுக்கு. எப்படி நான் இதை ஃபிகர் அவுட் பண்ண போறேன், எப்படி நான் இதை கண்டுபிடிக்க போறேன், எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நான் வந்து என்னை விட ஒரு மிகப்பெரிய சக்தி அது எனக்கு இந்த ஒரு காலிங் கொடுக்குது, நான் கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு போகணும், அதில் அடுத்த அடி எடுத்து வைக்கணும், அதை கண்டிப்பாக நான் சிறப்பாக நடத்தி முடிக்கணும், அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது, அதுக்கு நான் 100% இல்லை 1000% என்னோட கான்ட்ரிபியூஷனை கொடுப்பேன்ற அந்த ஒரு நம்பிக்கை எம்எல்ஏயும் எனக்கு இருக்குது. அப்படின்ற மாதிரிலாம் நான் திங்க் பண்ணும்போது என்கிட்ட எந்த ரிசோர்ஸுமே இல்லை, இப்போதைக்கு அந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ண முடியாது, அப்படி தான் நான் எதையுமே ஆரம்பிப்பேன். ஆனால் அதை கம்ப்ளீஷன் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே அலைன் ஆகி வந்து நிற்கும், எல்லாமே பர்ஃபெக்டா இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே எனக்கு வந்து அமையும். அது எப்படி அமைஞ்சிச்சு அப்படின்னு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன்னா அது கண்டிப்பா என்னால மட்டுமே கிடையாது, அது என்னை விட ஒரு பெரிய சக்தி மூலமா தான் நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு புரிய வரும். என்கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மி ரிசோர்சஸ் இருந்தாலும், என்னால் இது முடியவே முடியாது அப்படின்னு தோணினாலும், நான் இதுக்கெல்லாம் வர்த்தா அப்படின்னுட்டு எனக்குள்ள நிறைய செல்ஃப் டவுட்ஸ் எழுந்தாலும் நான் தொடர்ந்து போயிட்டே தான் இருப்பேன். ஏன்னா இந்த யூனிவர்ஸ் எனக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, அதை நான் ரொம்ப 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 நம்புறேன். எனக்காக ஒர்க் பண்ற இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் தேங்க்யூ 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 சொல்லிக்கிறேன். நீங்களும் பிரபஞ்சத்து கூட அது உங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றதுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றத எனக்கு காமெண்ட்ல தெரிவிச்சுட்டு போங்க. அண்ட் உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் டாபிக்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட மைண்ட் மாஸ்டரி கோர்சஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1 சீசன் 2ல கண்டிப்பாக இணைங்க. அது உங்களோட மைண்ட் செட்டை மாற்றும், உங்களை வேற லெவல் மனுஷனாக ஆக்கும் அப்படின்றது என்னோட ஒரு தளராத நம்பிக்கை. நம்மளோட கோர்சஸ் எல்லாம் ஆன்லைன் தான், நீங்கள் உட்கார்ந்த இடத்துலயே உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் டேப்லெட்ல லேப்டாப்லேயே படிக்கலாம். உலகத்தின் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலுமே நீங்கள் செய்ய வேண்டியது lavanyajaykumar.com போங்க, உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ்களில் இணையுங்க. கண்டிப்பாக பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ் சீசன் 1 சீசன் 2ல கண்டிப்பாக இணையுங்க. இன்னொரு எல்ஜே ஷோல கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார். மறந்துடாதீங்க lavanyajaykumar.com போங்க, உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ்களில் இணையுங்க.